பிக் பாஸ் லைவ்ல 2 பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. உள்ள என்ட்ரி ஆனவொன்னே நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். பட் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நடந்துக்கிற விதம்லாம் பார்க்கும்போது செமையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கிச்சன்ல ஒர்க் பண்றாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா? அது வியானாக்கு. இதை பத்தியும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அன்சீன் ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் லைவ்ல வந்துருச்சு. அன்சீன் ப்ரோமோ என்னன்னா திவாகர் மற்றும் பிரவீன் காந்தியோட என்ட்ரி தான். அதுதான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் லைவ்லயே என்ட்ரி ஆனாங்க. என்ன பாட்டுனா அதுவும் எனக்கு அந்த பாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. எது ஏ சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் வந்தார் சூடுடான்ற மாதிரி எங்க தலைவர் பாட்டே போட்டு என்ட்ரி கொடுக்கும்போதே நினைச்சேன் ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உள்ள வந்தவொடனே கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் போய் கட்டி பிடிச்சாருங்க. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமான அந்த இடத்துல கானா வினோத். ஏன்னா ஒரு பக்கம் எதிரும் புதிருமா இருக்கவங்க தான் கானா வினோத்தும் திவாகரும். அதுக்கப்புறம் சபரி கூடயும் விக்ரம் கூடயும் ஒரு நல்ல பாண்டு இருக்கு. ஒரு அது பேர் கூட வச்சிருந்தாங்களே, ஏதோ ஒரு டிஎஸ்பியோ ஏதோ ஒன்று விஎஸ்டியோ என்னும் போது அந்த ஒரு விஎஸ்டி குரூப் ஏதோ ஒன்று பேர் வச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அதை போய் பார்க்கும்போது அடுத்து பிக் பாஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ இயர் வந்து நான் வெளியே இந்த சாசோ பிக் பாஸ் உண்மையான பிக் பாஸ் நமக்கு தெரியல, அவரு பார்த்தேன் நானு அப்படின்ற ஒரு உண்மையை வேற போட்டு வலிச்சாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இதெல்லாம் பண்ணணும் போது பிக் பாஸ் வேற கலாச்சி விட்டாரு இவரை திவாகரை. என்ன இதுவும் ரீல்ஸா இதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வெளி விஷயத்தெல்லாம் இங்க பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா காந்தி வந்ததுல இருந்து வெளியே அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷனும் பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அடுத்து எங்க செந்தில தூக்கி கொடுக்குறோம்பா, எப்படி செந்தில் கவுண்டமணி காம்போவை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம்பான்ற மாதிரி தூக்கி கொடுக்குறாராம். உடனே இல்ல 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 மெய்யன் காம்போ பேக், எப்படி மெய்யன் காம்போ இஸ் பேக். இதே திவாகருக்குள்ள என்ன ஒரு மாற்றங்கள் பாத்தீங்களா இல்லையா? இதே திவாகர் வெளியே போகும்போது இந்த கண்ணே வேணாம் இது வேணான்ற மாதிரி பிரியங்கா கிட்ட பேசிலாம் பார்த்தோம். இப்ப என்னடானா இந்த காம்போ ஒன்றிணையட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ள போறாங்க. போகும்போது திவாகர் வந்து நல்லா போயிட்டு இருக்குப்பா, சபரியோட ரீல்ஸா இருக்கட்டும் எனக்கு திவ்யாவா இருக்கட்டும் வரிசையா நல்லா பயங்கரமா போயிருக்கு. செம ரெஸ்பான்ஸ். ஏதோ 3 பெரிய படங்கள் பண்றாராம், என்ன படம்னு தெரியல, பண்றம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ள போனோடனே இருக்கிறது ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண போறோம். இந்த சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது. 10 நாள் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க பல தடைகளை எப்படி 5 பேர் பல தடைகளையும் பல கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நம்ம சபரி 60 பேசியிருப்போம் அடிக்கடி, நம்ம 60 நாள் கிடப்போமா இத்தனை நாள் கிடப்போமான்னு. இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் 10 நாள் என்டர்டைன்மெண்ட் ஃபன் பண்ணலாம், வேற எதுவுமே கிடையாது, ஃபன்னு தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதுல எத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருக்கிற போறன்ற தகவலையும் போட்டு வியானாவோட பிளானை முடிச்சு விட்டாரு. மிட் நைட் எவிக்ஷன் மிட் வீக் எவிக்ஷன் ஏமாத்திட்டு இருந்த வியானாக்கு 10 நாள் இங்க தான் தரங்க போறோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் போட்டு உடச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் பிரவீன் காந்தி இருக்காருல, சூப்பர் சூப்பர் இந்த ஷோவோட குவாலிட்டியே இப்ப என்னன்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட கோவா போயிட்டு வந்தாராம். அரோரா என்ன பல 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 பலன்னு இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களேன்ற மாதிரி. சார் இப்போ நீ வாட்டர் மெலானே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்காரு, ஆனா நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல. இப்ப பிரவீன் காந்தி வந்து வாட்டர் மெலன் வருஷனா வந்துட்டார் போல இருக்கு. வாட்டர் மெலன் மாதிரியே வந்தவன ஆரம்பிச்சுட்டா போல. அது பார்க்கும்போது எதுக்கு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து திவ்யா வேற, நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன், நீங்க எனக்கு சொன்னீங்களா இல்லையா, சொன்னீங்களா இல்லையா, பாத்தீங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு பக்கம் வாட்டர் மெலான்னு திவ்யா கிட்ட சில விஷயங்கள், அதான் திவ்யா வாட்டர் மெலன் கிட்ட கேட்டிருக்கான். இது ஒரு பக்கம் நடக்குது. உடனே நேத்து அந்த பாரு மேட்டர் எடுத்துட்டாரு. பாரு பண்ண விஷயத்துல எனக்கு 3 நாள் கொஞ்சம் ஐ டோன்ட் லைக் தட், அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேச வேண்டான்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. இவர் தான் ஆரம்பிச்சாரு, பாருவோட அம்மா இப்படிலாம் இருந்தாங்க அது இதுவானாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி தான் எடுத்தாரு. திவாகர் ஓகே அது முடிஞ்சு போச்சு விட்டுலான்ற மாதிரி சொன்னோன்னே கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸ் தூக்கி சாண்ட்ராக்கு வச்சாங்க. சாண்ட்ராவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிறது பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம வைப் பண்ணலாம் ஜாலி பண்ணலான்ற மாதிரி. இதுல வெளி உலகத்தை பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொன்னாரு. ஆனா சபரி நம்ம காமோ நல்லா இருந்து, திவ்யா நம்ம காமோ நல்லா இருந்து, அரோரா டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டியே பயங்கரம் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாமே வெளி விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறது முழுக்க. என்ன சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அரோராவையும் பாராட்டிட்டு அடுத்து என்ன பண்றாரு பிரவீன் காந்தி போயிட்டு சேச்சிக்கிட்ட உங்களுக்கு நான்வெஜ் தெரியுமா வெஜ் தெரியுமா எப்படி அப்படின்னும் போது எல்லாம் பக்கா பக்கா சூப்பரா எல்லாமே தெரியும் போது நீங்க நான் உடனே நாங்கெல்லாம் காலைல வந்த நாள்ல பயங்கரமா சாங் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னும் போது இப்ப அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. ஒண்ணு இல்லைங்க பெரிய அதிருப்தி இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சேச்சிக்கிட்டே போய் சொல்றாரா. அவங்க வேற நீ ஏன்டா நானே கம்முன்னு இருக்கேன் நீங்க என் பக்கம் வந்து ஏன் அப்படி நோன்றீங்கன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தலைவர் கேமரா முன்னாடி வேற தனியா வந்து என்ன பண்ணாருன்னா, ஸோ பிக் பாஸ் கோடானி கோடி ரசிகர்களே இந்த பிக் பாஸோட வாய்ப்பை பத்தியும் பிக் பாஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நான் பெருசா மதிக்கல, பெருசா தெரியல. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது
மூளை முடுக்கெங்களாம் எல்லா இடத்துலயும் இந்த பிக் பாஸை பத்தி பேசும்போது தான் இந்த பிக் பாஸோட அருமை புரியுது. அப்போ நான் அந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாம விட்டு போயிட்டேன். பட் இப்போ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி என்னோட முழு திறமையும் காட்டுறேன். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு படம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம் கிடைச்சா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வந்திருக்கேன். நான் இப்போ என்ன பண்றேன்னு பாருங்கன்ற மாதிரி. அதான் எப்படி நல்லா நல்லா சிறப்பா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து வியானா வந்து காலையிலேயே வந்து இதுல சாண்ட்ரா வந்து கிச்சன்ல ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு தகவலையுமே திவ்யா சொல்றாங்க. ஏன்னா காலைல சாப்பாடு வேக வச்சாங்க, அதை வந்து நம்ம பார்க்கணும்ல, அதை பாட்டு போட்டு எங்கேயோ போய் சுத்திட்டு வர்றது, அந்த பால் ஏதோ ஒன்று பொங்க விட்டு அதுவும் அப்படியே போயிருது. ஸோ எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிருது. வேற எவனா வந்து சரி பண்ணிட்டு இருக்கணும் போல இருக்கு. அப்ப அதை வச்சுட்டு போயிட்டு அது ஏதாவது ஒன்று தீஞ்சுதோ ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? ஏன்னா போன வாரமே கனி இருக்கும்போது கூட அவங்க கிளீன் பண்ணாம போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாண்ட்ரா கிச்சன்லன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியிலே விட்டு போறதை பார்த்து வியானா ஆல்ரெடி டென்ஷன் ஆவா, பூச்சி ஏறுன்னு ஏறி விடுவாங்கல்ல, அங்க ஒரு பக்கம் அந்த சத்தங்கள் பின்னாடி ஒலித்து கொண்டு இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் இப்போ தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள். உள்ள வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு பேசுவோம். பாய் கைஸ்.